والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வாராவாரம் நாம் பார்த்து வருகின்ற அல் குர்ஆன் கூறும் நபிமார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வரலாற்று தொடர் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கடந்த வாரம் நாம் பார்த்த அந்த வரலாற்றில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று சுருக்கத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுப்பதற்கு நாடிய பொழுது அல்லாஹு தஆலா அதை எப்படி சோதித்தான் என்ற விஷயம், அதுபோல ஜம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீரினுடைய வரலாற்று சுருக்கம் போன்ற விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த வகையில் இன்றைய அந்த தொடர் நிகழ்ச்சியினூடாக நாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாலிப வயது, அதுபோல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய திருமணம் சம்பந்தமான சில முக்கியமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்வது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமாகவும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின்னால் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு சம்பந்தமான செய்திகளையும் நாம் புகாரியில் வரக்கூடிய அந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் ஃபஜா இப்ராஹிம் பஅதமா தஸவ்வஜ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்து நீண்ட காலத்துக்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட வீடு தேடி வருகிறார்கள். வருகிற பொழுது ஃபலம் யஜித் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்க முடியவில்லை, அவர் வீட்டில் இல்லை. ஃபஸஅல இம்ரஅத்தஹு அன்ஹு ஃபகாலத், அந்த நேரத்தில் மனைவிட்ட அவரை பற்றி விசாரிக்கிறாங்க. என்னுடைய அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இல்லையே, எங்கே போய்த்தாங்கன்னு சொல்லி விசாரிக்கிற பொழுது ஹரஜ யப்தகி லனா, அவர் வீட்டுக்காக வேண்டி குடும்பத்துக்காக வேண்டி உழைக்க போய்க்கிறாரு அல்லது பொருளாதாரத்தை தேடி போய்த்திருக்கிறாருன்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க. சும்ம சஅலஹா அன் அஷியத்திஹிம் ஹைஅத்திஹிம், அவங்களோட வாழ்க்கை சம்பந்தமாக, அவங்களோட பொருளாதார விஷயம் சம்பந்தமாக, அவங்களோட குடும்பத்தினுடைய விஷயம் சம்பந்தமாகலாம் கேட்குறாங்க. கேட்க சொல்ல ஃபக்கானத் நஹ்னு பிஷிர்ரின் வ நஹ்னு ஃபி லையிக்கின் வ ஷித்தத்தின், அதாவது நாங்கள் இப்போது மிச்சம் கஷ்டப்பட்டு வாழ்கிறோம், மிச்ச சிரமத்தோடு வாழ்கிறோம், மிச்சம் வாழ்க்கை சிரமமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி மனைவி சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை அந்த ஆள்கிட்ட அந்த மனைவி எத்தி வைக்கிறாங்க. இவங்க யாருன்னு தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க மகண்ட வீட்டுக்கு, மருமகள்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. வந்தவருக்கு அந்த கதைகளை, வீட்டில் உள்ள விஷயங்களை சொல்கிறாங்க. எங்களோட குடும்பம் கஷ்டமாக இருக்கிறது, எங்களுக்கு வாழ்க்கை செலவு கஷ்டமாக இருக்கிறது, எங்களால் வாழ முடியாமல் இருக்குது என்று சொல்லி குடும்ப சுமைகளை சொல்கிறாங்க. அப்போ இவர் சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஃபைதா ஜஅ ஜௌஜிகி ஃபஅக்ரிஇ அலைஹிஸ்ஸலாம் வகூலி லஹு யுகையிர் அத்தபத பாபிஹி, அவர் வந்தால் அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள், இப்படி நான் உங்களை தேடி வந்தேன்னு சொல்லுங்கள், அவருக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள், அவர் வந்தால் சொல்லுங்கள், வீட்டினுடைய வாசப்படியை மாற்றி விடுமாறு சொல்லுங்கள். ஃபலம்ம ஜா இஸ்மாயில் கஅன்னஹு அனஸ ஷைஅன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சில விஷயங்களை உணர்ந்துட்டு கேட்குறாங்க, இன்றைக்கு யாராச்சும் நம்மளோட வீட்டுக்கு வந்தாங்களா? நஅம் ஜாஅனா ஷேഖுன் கதா ஒ கதா, இப்படிப்பட்ட ஒரு ஷேக், ஒரு வயோதிபர் வந்தார், எங்கள்கிட்ட எங்களோட வாழ்க்கை சம்மந்தமாக கேட்டார். அப்போ எப்படி வாழ்க்கை போகுதுன்னு கேட்டார், குடும்ப சுமைகளெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டார். அப்போ நான் எங்களோட குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை, கவலைகளை, சிக்கல்களை பற்றி அவருக்கு சொன்னேன். அப்படியா அன்னு கேட்டு சொன்னாங்க ஏதாவது ஃபஹல் அவுசாக்கி பிஷையின், உங்களுக்கு ஏதாவது வசியத் செஞ்சாங்களான்னு கேட்டாங்க. யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்போ காலத்து நாம் அமரணி நக்ரா அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார். அதுபோல் வயக்கூலு, திரும்ப சொன்னார், கையிர் அத்தபத்த பாபிக், உங்களோட வீட்டினுடைய வாசப்படியை மாற்றி விடுமாறு சொன்னார் என்று சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட மனைவி சொல்கிறாங்க, அதாவது மகன்கிட்ட, கணவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், அப்படியா,
அவர் வந்தது வந்து என்ற வாப்பா தான், அவர் உங்களை தலாக் சொல்லுமாறு சொல்லிட்டாருன்னு சொல்லி போட்டு அந்த மனைவியை தலாக் சொல்கிறாங்க. திரும்ப 2வது கல்யாணத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முடிக்கிறாங்க. அப்போ இந்த வரலாற்றினூடாக நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னு சொன்னால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டு நீண்ட காலத்துக்கு பின்னால் தான் இப்ராஹிம் நபி அவர் வீட்டுக்கு வருகிறார். வருகிற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவிட்டு வந்து அவரை பற்றி விசாரிக்கிறார். மனைவிக்கு இவர் யாருன்னு தெரியாது வந்தால் வீட்டினுடைய நிலைமைகளை பற்றி கேட்குற பொழுது வீட்டினுடைய நிலைமைகளை, அவங்க கஷ்டங்களை, கவலைகள் எல்லாம் சொல்லிட்டார். அப்படி சொன்னதுக்கு பிறகு வந்து இந்த வந்தால் யாருன்றே தெரியாமல் வீட்டினுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பற்றி சொன்னதால் அவருக்கு என்னுடைய பிள்ளைக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுங்கள், வீட்டினுடைய வாசப்படியை மாற்றுமாறு சொல்லுங்கள்னு சொல்லி வந்தவர் சொல்லிட்டு போய்த்தார். மனைவி கணவன்கிட்ட அப்படியே சொல்கிறாங்க. கணவன் என்ன செய்கிறார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த பெண்ணை தலாக் சொல்லி விடுறாங்க. அதுக்கு பிறகு இன்னமொரு திருமணம் முடிக்கிறாங்கன்றதை நம்ம என்ன செய்யலாம், இந்த ஹதீஸில் பார்க்கலாம். 2வது திருமணம் முடித்து இன்னமொரு மனைவியோட நீண்ட நாட்கள் வாழ்கிறாங்க. வாழ்ந்ததுக்கு பிறகு கொஞ்சம் நாளைக்கு பிறகு திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு வராங்க. வந்து மனைவிட்ட கேட்குறாங்க கணவர் எங்கன்னு சொல்லி. கணவர் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியாக இருந்தால் அவருக்கு உங்களோட வீட்டினுடைய வாழ்க்கை எப்படி போகிறது, உங்களோட வீட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்குற பொழுது இவங்க வந்து சொல்கிறாங்க வந்து, அதாவது அவர் வெளியே பித்திக்கிறாரு, அவர் வாழ்க்கைக்காக வேண்டி தேட பித்திக்கிறாரு என்று சொன்ன உடனே கைஃப் அந்தும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, வச அலஹா நசியத்தியும் ஹை அத்தியும், அவங்களோட குடும்ப செலவுகளை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றியெல்லாம் கேட்குறாங்க. கேட்குற பொழுது நஹனு பிஹைரின் வசாத்தின், அதாவது நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள் நல்ல பொருளாதார பலத்தோடு தான் இருக்கிறோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, உங்களோட சாப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. உமா தாமுக்கும், உங்களோட சாப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. கால லஹம், இறைச்சின்னு சொல்கிறாங்க. கால ஃபமா ஷராபக்கும், உங்களோட குடிபானம் என்னன்னு கேட்குறாங்க. கால் அல்மா, தண்ணீர்னு சொல்கிறாங்க. அப்போ வந்தால் சொல்கிறாரு, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மாஇ, அவருடைய தண்ணீரிலும் அவருடைய இறைச்சியிலும் மாமிசத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று சொல்லி போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்து, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யகுன் லஹும் யௌமைதின் ஹப்பின் வலவ் கான லஹும் தஆ லஹும் ஃபீஹி, அந்த நேரத்தில் வந்து தானியங்கள் உள்ள சாப்பாடு அந்த காலத்தில் இருக்கல்ல. அப்படி இருந்திருந்தால் வேறு வேறு உணவுப் பொருட்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருந்தால் அதுக்கும் சேர்த்து இப்ராஹிம் நபி என்ன செஞ்சுருப்பாங்க, துவா கேட்டிருப்பாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்றால் அந்த மனைவி அப்படி சொன்னாங்க. அப்படி சொல்லிக்க பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுக்கு வராங்க. வந்து கேட்குறாங்க வந்து, நம்மளோட வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா, ஹல் அத்தாக்கும் மின் அஹதின், நம்மளோட வீட்டுக்கு யார் சரி வந்தாங்களா? வந்தாங்க. என்ன சொன்னாங்க என்று கேட்ட உடனே வந்தார், சலாம் சொன்னார், உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார் என்று சொல்லி போட்டு சப்பித் அத்தபத்த பைத்திகி, அவருடைய வீட்டினுடைய வாசப்படியை மாற்ற வேணாம் என்று சொல்லுங்கன்னு சொன்னார். அப்படின்ற உடனே, அப்படியாக இருந்தால் உங்களை வந்து இந்த வீட்டில் வச்சு கொள்ளுமாறும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில் நல்ல முறையில் ஈடுபடுமாறும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த விஷயத்தை புரிந்து கொண்ட மகனார் சொல்கிறாங்க வந்து, வந்தது வந்து என்னுடைய தந்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவங்க சொன்ன செய்தி என்னென்று கேட்டால், எனக்கு வசியத் பண்ணிக்கிறாங்க, உங்களோட சந்தோஷமாக வாழுமாறும் உங்களோட நீண்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அவங்க துவா செஞ்சுக்கிறாங்க என்று சொல்லி போட்டு சொன்னாங்க வந்து, உங்களை தொடர்ந்து வைத்துக்கொள்ளுமாறு என்னுடைய தந்தை எனக்கு வசியத் செய்திருக்கிறார், உங்களிடத்தில் என்ன கேட்டார்னு சொன்ன உடனே இவங்க வந்து அவருடைய மாமனார் கேட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்கன்னு கேட்ட உடனே, நான் இப்படி பதில் சொன்னேன்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னு கேட்ட உடனே, உங்களை வச்சுக்கொள்ளுமாறு சொல்லிக்கிறாங்க என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தது தன்னுடைய தந்தை என்றும், இப்படி நடந்து கொள்ளுமாறு எனக்கு தந்தை வசியத் பண்ணியிருக்கிறார் என்ற செய்தியும் தன்னுடைய மனைவிட்ட சொல்லக்கூடிய நிலைமை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த ஹதீஸ் வந்து புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஹதீஸ் என்றதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், 2 பேரும் சேர்ந்து காபாவை கட்டக்கூடிய அந்த விஷயம் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸில் நம்ம பார்க்கலாம். இந்த ஹதீஸும் புகாரில் வருகிறது. சும்ம ஜா பஅத ذلك وإسماعيل يبري نيلا تحت له تحت தௌஹத்தின், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின்னால் தன்னுடைய அந்த ஜம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த கரீப மின் ஜம்சம் என்ற அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தடியில் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், அம்பு ஒன்று சீவி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அம்பு சீவி கொண்டிருக்கிற வேளையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்ற மகன்கிட்ட வராங்க. ஃபலம்மா ராஹு காம இலைஹி ஃபசனஆ கமா யஸ்னா உல் வாலிது பில் வலத் வல் வலது பில் வாலித், ஒரு வாப்பா மகனுக்கு எப்படி செய்வாரோ, ஒரு மகன் வாப்பாக்கு எப்படி செய்வாரோ,
கொஞ்சம் நாளைக்கு பிறகு கண்டா அது மாதிரி ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா அன்பெல்லாம் பரிமாறிக்கொள்கிறாங்க. ரெண்டு பேரும் மிச்சம் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு வாப்பா வந்திக்கிறான்னு சொல்லி போட்டு மகன் என்ன செய்கிறார்னு கேட்டால் அவருக்குரிய அந்த எல்லா விதமான கடமைகளையும் செய்கிறார். செய்ததுக்கு பிறகு சும்ம காலியா இஸ்மாயில் அன்னல்லாஹ் அமரணி பி அம்ரின், இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து, என்னுடைய ரப்பு வந்து எனக்கு ஒரு விஷயத்தை ஏவி இருக்கிறான் என்று சொல்கிறாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஃபஸ்னா அமரக்க ரப்பக், உங்களோட ரப்பு எதை ஏவுனாங்களோ அதை ஃபஸ்னா அமரக்க ரப்பக், உங்களோட ரப்பு உங்களுக்கு என்னதை சொல்லிக்கிறானோ அதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்படி செய்கிறதாக இருந்தால் எனக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அப்படியாக இருந்தால் என்னுடைய உதவியை நான் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறேன், நீங்கள் தாராளமாக உங்களோட ரப்பு சொன்ன விஷயத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஃபைனல்லாஹ அமரணி அன் உபனிய ஹா ஹுனா பைத்தன், இங்கே காபத்துல்லாவை முன்னோக்கி காட்டி சொல்கிறாங்க, இதோ இருக்கிற இந்த உயர்வான கட்டடம் இதை அல்லாஹு தஆலா என்னுடைய ரப்பு உயர்த்து கட்ட எனக்கு ஏவி இருக்கிறான், இதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா என்று கேட்டுட்டு ஃபைந்த தாலிக ரஃபன் அல் கவாயித மினல் பைத், அந்த காபத்துல்லாவினுடைய அந்த முகட்டை அவங்க என்ன செய்கிறாங்க உயர்த்தி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஜால இஸ்மாயிலு யஅதி பில் ஹிஜாரா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்களை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை கட்டுறாங்க. ஹத்தா இத தஃப அல் பினாஉ ஜா பிஹாதல் ஹஜர் ஃபவலஅஹு லஹு ஃபகாம அலைஹி, அந்த காபத்துல்லாவை அப்படியே கட்டி கொண்டு போகிற பொழுது உயர்வான பகுதி வரை கட்டுறாங்க. அதுக்கு பிறகு அவர் நின்று கட்டுறதுக்கான ஒரு கல் வந்து என்ன செய்யப்படுது கொண்டு கொடுக்கப்படுகிறது. அதுதான் நம்ம என்ன செய்கிறோம் மக்காம் இப்ராஹிம் என்று சொல்கிறோமே, அந்த இப்ராஹிம் நின்று தன்னுடைய பாதங்களை வைத்து அந்த இடம் என்ன செய்யுது இன்றைக்கும் அடையாளப்படுத்தப்படுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதன் மேல் நின்று கொண்டு அந்த காபத்துல்லாவை நிர்மாணம் செய்கிறார்கள். அதுக்கான கற்களை எல்லாம் கொண்டு வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்குறாங்க. தன்னுடைய தந்தைக்கு எல்லா வகையான உதவிகளையும் அதில் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களுடைய பணியை நீ பொருந்திக் கொள்வாயாக, இன்னக அந்த சமீஉல் அலீம், நிச்சயமாக நீ செவியை குன்றவனாகவும் இருக்கிறாய், அதுபோல ஞானமிக்க அறிவுள்ளவனாகவும் இருக்கிறாய் என்று சொல்லி ரெண்டு பேரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த வரலாற்றை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். வேறு ஹதீஸ்லையும் ஃபஜஅலா யப்னியானி ஹத்தா யதூரா ஹவுலல் பைத்தி வஹுமா யகூலானி, ரெண்டு பேரும் அந்த காபத்துல்லாவை சுற்றி வந்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ்ட்ட சொன்னாங்களாம், ரப்பனா தகப்பல் மின்னா, ரெண்டு பேரும் அந்த காபத்துல்லாவை கட்டிவிட்டு அந்த காபத்துல்லாவை சுழண்டு வருகிற பொழுது சொன்னார்களாம், ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களுடைய பணியை பொருந்திக் கொள்வாயாக, இன்னக அந்த சமீஉல் அலீம், நிச்சயமாக நீ செவியேற்கின்றவனாகவும் மிக அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று சொல்லி ரெண்டு பேரும் பிரார்த்தித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நம்ம என்ன செய்கிறோம் புகாரில் பார்க்கிறோம் என்று சொன்னால், இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் முதலாவது திருமணத்தை அந்த மனைவியை வந்து பிரிஞ்சிட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டால், அந்த மனைவி வந்து தன்னுடைய தந்தையார் வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி கேட்ட பொழுது அவங்க சரியாக நடந்து கொள்ளவில்லை. அவங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை பற்றியெல்லாம் சொன்னதால் தந்தை வந்து இந்த மனைவி சரியில்லை, இவங்களை மாற்றிருக்கண்டு வசியத் செஞ்சாங்கன்ற வகையில் மனைவி தலாக் சொல்லி போடுறாங்க. பிறகு இன்னும் ஒரு திருமணம் முடிக்கிறாங்க. அந்த திருமணத்தையும் எப்படி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய தந்தை தான் சொல்கிறார். அவர் இல்லாத பொழுது தந்தை வருகிறார். வந்து மனைவிட்ட குடும்ப வாழ்க்கையை பற்றியெல்லாம் விசாரித்து விட்டு சப்பித் அத்தபத்த பாபிக்க, உங்களோட வீட்டினுடைய வாசப்படியை மாற்றாமல் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் வந்து இரண்டாவது மனைவியோடு அவங்க என்ன செய்கிறாங்க வாழ்கிறாங்க. பிறகு நீண்ட காலத்துக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு வேலையாக இருக்கிற பொழுது வருகிறார்கள். வந்து என்ற ரப்பு எனக்கு சொன்ன ஒரு கட்டளை இருக்கிறது, அதை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறாங்க. உதவி செய்ய நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ரெண்டு பேரும் வந்து தான் காபத்துல்லாவை நிர்மாணம் செய்கிறார்கள். அப்படி நிர்மாணம் செய்து விட்டு ரெண்டு பேரும் அல்லாஹ்ட்ட கேட்ட துவா தான், ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பணியை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்ததை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். இந்த ஹதீஸும் என்ன செய்யப்படுகிறது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் சம்பந்தமாக நம்ம பார்க்கிற பொழுது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டாவது மனைவியின் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் பிள்ளைகள் கிடைத்ததாக சில ரிவாயத்துகளில் சில தப்சீர்களில் போடப்பட்டிருக்கிறது. அந்த 12 ஆண் வாரிசுகளினூடாகத்தான் 12 மக்கமா நகரத்தினுடைய 12 வகையான, அதாவது
காபத்துல்லாவை நிர்வாகிகளாக இருந்தார்கள் என்று சொல்லியும், அதுபோல பல கிளைகள் கோத்திரங்களாக உருவானர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மரணம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட ரிவாயத்துகள் வந்திருக்கிறது. குறிப்பாக இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய 137வது வயதில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிவாயத்தை கொண்டு வராங்க. அதுபோல இமாம் இன்னும் ஒரு கருத்தும் இருக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 130 வயதில் தான் மரணமானார்கள் என்று சொல்லக்கூடிய இன்னும் சில கருத்துகளும் இருக்கிறது. எனவே அதில் எது சரி எது பிழை என்று நமக்கு மிக தெளிவாக விளங்காட்டாலும் கூட நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள், தள்ளாடுகிற வயது வரைக்கும் இருந்திருக்கிறார்கள். சுமார் 100 ஆண்டுகள் வரை இவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இவர்கள் மூலமாக உருவாகிய 12 ஆண் சந்ததிகள் மூலமாகத்தான் பின்னால் வந்த கிளைகள் கோத்திரங்கள் உருவாகி இருக்கிறது. அவர்கள் குறிப்பாக மக்கமா நகரத்தினுடைய தலைவர்களாக, இறையில்லமான கஅபாவின் நிர்வாகிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யலாம், வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த சுருக்கமான வரலாறாக இருக்கிறது. எனவே நாம் கடந்த 3 தொடரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட வரலாறு சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். அதிலே குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட தாவா பிரச்சாரம், தன்னுடைய தந்தைக்கு அவர்கள் செய்த பிரச்சாரம், அதுபோல் தன்னுடைய சமுதாயத்துக்கு செய்த பிரச்சாரம், அதுபோல் அவருடைய அந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக, அதுபோல் அவருடைய அந்த பிள்ளையினுடைய வரலாறு, பிள்ளையை எப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்தார்கள், அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாறு, பிறகு பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்த அந்த வரலாறு, பிறகு 2 பேரும் சேர்ந்து கஅபாவை நிர்மாணம் செய்த அந்த வரலாறு, அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட அந்த மரணம் சம்பந்தமான விஷயங்களோடு இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட வரலாற்று தொடரை நாம் இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் இன்னும் ஒரு நபியினுடைய வரலாற்றோடு உங்களை சந்திக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அதுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.